மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. இன்றைய வகுப்பிலே நாங்கள் தரம் 9க்குரிய சைவ நிலையில 3வது பாடத்தில் இருக்கிறோம். ஞான சம்பந்தர் பற்றியது. ஞான சம்பந்தர் தேவாரம், திருஞான சம்பந்தர். ஞான சம்பந்தரை பற்றி உங்களுக்கு தெரிய வரும். எங்களுடைய சமய குரவல்ல முதல்வராக கருதப்படுகின்றவர் தான் இந்த திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் வேறு யாரும் அல்ல. திருஞான சம்பந்தர் முருகப்பெருமானுடைய ஒரு அவதாரமாக உதித்தவர் தான் ஞான சம்பந்தர். ஆகவே முருகப்பெருமான் எவ்வாறு செல்ல குழந்தையாக இறைவனுக்கு இருந்தாரோ அதே குழந்தை வடிவிலே இங்கே மண்ணிலே அவர் உருவாகினார். ஆகவே அதனால தான் அவர் 3வது வயதிலே தேவாரம் பாடக்கூடிய அருட்சக்தியை பெறக்கூடியதாக இருந்தது. அப்படி ஒரு சிறப்பான ஒருவர் தான் இந்த ஞான சம்பந்தர். இவருடைய காலத்திலே தான் எங்களுடைய சமயம் எழுச்சி பெற்றதாக சொல்லப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் அக்காலத்திலே இவர் வாழ்ந்த காலத்திலே சமண பௌத்தங்கள் மேலோங்கி இருந்த போது அவற்றை உடைப்பதற்கு, அவற்றினுடைய செல்வாக்கை அளிப்பதற்கென்று இந்த தோன்றியவர்கள் தான் இந்த சமயக்குறவர்கள். அந்த வரிசையிலே இவர்களுடைய அந்த எழுச்சியான பாடல்கள் மூலம் எங்களுடைய சைவம் நிலைநாட்டப்பட்டது என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட அந்த சமயக்குறவர்களிலே முதல்வரான ஞானசம்பந்தரை பற்றி நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். அவருடைய தேவாரங்கள் மிகவும் இனிமையானவை. மற்றது அவருடைய தேவாரங்களை பற்றி சொல்லுகின்ற போது ஒரு முக்கியமான கருத்து உங்களுக்கு சொல்லுவோம். அவர் 11 பாடல்களை பாடியிருக்கிறார். அந்த 11 பாடல்களையும் நாங்கள் அவதானித்தார். எந்த ஒரு தேவாரத்தையும் அவர் பாடிய அந்த 1ஆம் 2ஆம் 3ஆம் திருமுறைகள் தான் ஞானசம்பந்தராலே பாடப்பட்டவை. அந்த பாடல்களை நாங்கள் பார்க்கிற போது அவை இப்போ நாங்கள் திருநீற்றினுடைய மகிமையை பற்றி பாடுகின்றார் எங்கள் ஞானசம்பந்தர். மந்திரமாவது நீரு என்று பாடுகின்றார். அப்போ மந்திரமாவது நீரு என்று அவர் பாடுகின்ற போது அங்கே திருநீற்றினுடைய பெருமை பற்றி சொல்லப்படுகின்றார். அப்போ திருநீற்றினுடைய பெருமை பற்றி சொல்லி அந்த பாண்டிய மன்னனுடைய வெப்பு நோயை நீக்குவதாக சொல்லப்படுகிறார். அப்படி பாடிக்கொண்டு வருகிற போது அவர் அந்த திருநீற்றினுடைய மகிமையை பற்றி கூறி இடையில பாருங்கள் 7வது 8வது பாடல் ராவணன் மேலது நீரு. ராவணன் பற்றி அங்கே சொல்லப்படுகிறார். ராவணன் ஒரு சிவபக்தன். ராவணன் மேலது நீரு என்று சொல்லுவார். பிறகு அந்த 10ஆம் 11ஆம் பாடல்களில் பார்த்தா இந்த சமண பௌத்தத்தை அந்த சமயங்கள் புறச்சமயங்கள், அதாவது அவற்றையெல்லாம் அவை நீக்கப்பட வேண்டும், அவைகளுக்கு கண்டனங்கள் தெரிவிப்பதாக அந்த பாடல்கள் அமைகிறது. எந்த ஒரு பாடலை எடுத்து பார்த்தாலும் அப்படித்தான். கோளாறு பதிகத்தை எடுத்து பார்த்தாலும் அப்படித்தான். இப்போ அதுலேயும் கோளாறு பதிகத்திலையும் இந்த ராவணன் பற்றி வருகிறது. இதில் புத்தரோடு வாது செய்ததை பற்றி சொல்லப்படுது. அப்படியெல்லாம் அந்த அவருடைய அந்த நோக்கம் அங்கே நிறைவேறுவதாக வருகின்றது. அதாவது அவர் அந்த சமண பௌத்தம் என்ற அந்த புற சமயங்களை எல்லாவற்றையும் ஒதுக்குவதற்கு, அவற்றை நீக்குவதற்காக புறப்பட்ட அந்த தருணத்தை அவர்களுடைய பாடலிலே பார்க்கலாம். அதே மட்டத்திலே ராவணனை பற்றி சொல்லுவதில் ஒரு முக்கியமாக இருக்கிறோம். நாங்கள் ராமாயணம் படித்திருக்கிறோம். ராமாயணத்திலே ராவணனை என ஒரு அசுரனாக பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலேயே ராவணன் ஒரு சிவபக்தன். அந்த சிவபக்தன் இலங்கையை ஆண்டவன் என்ற வகையிலே அந்த சிவபக்தன் எவ்வாறு திருநீற்றை மகிமைப்படுத்தி இருக்கிறான் என்றதெல்லாம் ராவணன் மேலது நீரு என்று சொல்லுவதில் இருந்து எங்களுக்கு விளங்குகிறது. அவ்வாறு அந்த ராவணனுடைய சிவபக்தத்தினுடைய தன்மையை இந்த ஞானசம்பந்தர் எடுத்து காட்டுகிறார். ஆகவே அந்த ஞானசம்பந்தருடைய பாடல்களை வடிவாக ஊன்றி கவனித்தான் இந்த விஷயங்கள் எங்களுக்கு விளங்கக்கூடியாகும். நாங்கள் இப்பொழுது பாடல்களுக்கு போவோம். ஞானசம்பந்தருக்கு உபநயனம் நடைபெற்றது. உபநயனம் என்றது என்னன்னு சொன்னால் அதாவது பூணூல் சடங்கு என்று சொல்லுவார். அந்த பூணூல் சடங்கு நடைபெறுகிறது. அப்பொழுது அவர் ஒரு திருப்பதிகம் ஒன்றை பாடினார். அப்பதிகம் திருவேந்தரத்தின் மகிமையை எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறார். அதனாலே அப்பதிகம் பஞ்சாட்சர பதிகம் என்று சொல்லுவார். அப்பதிகத்தினுடைய 3வது திருமுறையிலே அது அடங்குகிறார். அந்த பதியம் 3வது திருமுறையில் அடங்கும். கீழே அந்த பதியத்தினுடைய 1வது பாடல் திறப்படுது. இப்பொழுது அதாவது
திருவேந்திரத்தினுடைய மகிமையை சொல்லுகின்ற ஒரு பாடல் இங்கே உங்களுக்கு தரப்படுகின்றது. பாருங்கள், இதுதான் அந்த பாடல். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போழ்தினும், துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போழ்தினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகம் மற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. மிக அழகாக சொல்லுகின்றார். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போழ்தினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகம் மற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே என்று இங்கே கூறப்படுகின்றது. என்னுடைய பொழிவை பாருங்கள். உறங்கும் பொழுதும் விழித்திருக்கும் பொழுதும் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போழ்தினும், உறங்கிக் கொண்டிருக்கிற போதுண்டான உறங்காத நிலையில் இருந்தாலும் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போழ்தினும் மனம் கசிந்து நமச்சிவாய் என்ற 5 மந்திரத்தை நாடோறும் மனதில் நினையுங்கள் என்று சொல்கிறார். என்ன? துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போழ்தின் நெஞ்சகம் நைந்து நினைவின், நெஞ்சகம் நைந்து, நெஞ்சகம் என்றது அவர்களுடைய மனது, நைந்து நினைவின் நாள் தோறும் என்று சொல்லுகிறார். என்ன? நினைவின் நாள் தோறும் என்று சொல்லுகிறார். அப்படி மனத்திலே நினையுங்கள். மார்க்கண்டேயர் மனதில் வஞ்சகம் இல்லாது சிவன் திருவடியை போற்றி நின்ற வேளை அவர் உயிரை கவர்வதற்காக வந்த காலம் பயப்படும்படியாக அவனை உதைத்து மார்க்கண்டேயரின் உயிரை பாதுகாத்து அந்த நமச்சிவாயம் என்று திருமந்திரம். அதான் அங்கே முக்கியமானது. அப்போ பாருங்கள், வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. அந்த அஞ்ச உதைத்தன என்பதுதான் அந்த மார்க்கண்டேயனுடைய வரலாற்றை குறிப்பிடுகிறது. அஞ்ச உதைத்தன, வஞ்சகம் அற்று அடி வாழ்ந்த வந்த கூற்று. அப்படிப்பட்ட அந்த கூற்றாகி அந்த திருவேந்தெழுத்து அதை இடைவிடாது அவர் சொல்லிக் கொண்டிருந்தபடினாலே மார்க்கண்டேயருக்கு வயது 16 அவருடைய வாழ்வு முடிந்துவிடும் என்று சோதரர்கள் சொல்லியிருந்தார்கள். மார்க்கண்டேயருடைய கதை உங்களுக்கு தெரியுமோ? மார்க்கண்டேயர் சிறு வயதே ஒரு தாய் தந்தையர்கள் இறைவனிடம் தங்களுக்கு பிள்ளை வரம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்படி கேட்கின்ற போது இறைவனுடைய அருள் வாக்காக அங்கே கிடைக்கின்றது, உனக்கு 16 வயதுடைய நல்ல ஒழுக்கமுள்ள மாணவன் வேணுமா, அல்லது 100 வயது வாழக்கூடிய ஒரு ஊதாரியானபடியும் தேவையா என்று கேட்ட இடத்திலே அந்த பெற்றோர்கள் சொன்னார்கள், 16 வயது உடையவராக இருந்தாலும் நல்ல ஒழுக்கம் உள்ளவன் இருந்தால் காண மாட்டான். அதனால் அந்த மார்க்கண்டேயர் என்ற அந்த திருகண்டு முனிவருக்கு அந்த மார்க்கண்டேயர் என்ற குழந்தை பிறக்குது. அவனுக்கு 16 வயது வந்த உடனே பெற்றோர்கள் அழுகிறார்கள். ஐயோ, அவனுடைய உயிர் பிரிய போகின்றதே, அவனுடைய ஆயுட்காலம் 16 வயதுதானே, என்ன செய்வது என்று அவர்கள் கலங்குகிறார்கள். எங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளையாக இருந்தும் இப்படி 16 வயதிலே போக போகிறதே, என்ன செய்கிறது? அப்போ பெற்றோரை பார்த்து பிள்ளை கேட்டுச்சு, ஏன் அம்மா அழுகிறீர்கள், என்ன விஷயம்? அப்போ பெற்றோர்கள் சொன்னார்கள், இப்படித்தான் என்னுடைய அந்த பலாபலன் இப்படித்தான், நீ 16 வயது இருந்தால் உயிர் வாழ்வாய் என்று. அதான் நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம், நான் அதனை வென்று காட்டுகிறேன் என்று சொல்லி இவன் என்ன செய்தான், ஒரு சிவலிங்கத்தை வச்சு பூஜை செய்கிறான். எப்படி பூஜை செய்கிறான்? இப்படி 5 எழுத்து மந்திரத்தை ஓதி அப்படியே இருந்து பூஜை செய்கிறான். அப்படி அவன் பூஜை செய்வதனால நாள்தோறும் நினைவின் 5 எழுத்து என்று இங்கே சொன்னதுபடி அதேபடி இவன் அங்கே பூசிக்கின்றான். எப்படி பூசிக்கிறான் என்று பாருங்கள். துஞ்சல் இல்லாத போலினின் நெஞ்சகன் நைந்து நினைவின் நாடோர். இந்த மாதிரி தான் அவன் பூசிக்கிறான். வஞ்சகம் மற்ற அடி வாழ்த்த வந்த கூற்று, வஞ்சகம் இல்லாமல் அந்த வாழ்த்தி அந்த கூற்று அஞ்ச உதைத்தன. உடனே எவன் அந்த கால நீர் முடிய வருகிறான், உடனே சிவபெருமான் அந்த சிவலிங்கத்தில் இருந்து தோன்றி உதைத்ததாக ஒரு வரலாறு. அப்போ அந்த வரலாற்றை இங்கே காட்டுகின்றார். விளங்குதோ? இங்கே பாருங்கள்,
மார்க்கண்டேயர் மனதில் வஞ்சகம் இல்லாது சிவன் திருவடியை போற்றி நின்ற வேளையில் அவர் உயிரை கவர்வதற்காக வந்த காலன் யமன் பயப்படும்படியாக அவனை உதைத்து மார்க்கண்டேயரின் உயிரை பாதுகாத்தது எது என்று சொன்னால் அந்த நமச்சிவாய என்ற மந்திரம். நமச்சிவாய என்ற மந்திரம் இதுதான் முதலாவது தேவாரம். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன தேவாரம் இது ஞானசம்பந்தரால் பாடப்பட்ட தேவாரம். அப்புறம் அடுத்த ஒரு 2வது தேவாரத்தை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். சம்பந்த பெருமான் பல தலங்களையும் தரிசித்து கொண்டு மீண்டும் சீர்காழி தலத்தை வந்தடைந்தார். பெற்றோர் விருப்பப்படி திருநெல்லூர் பெருமணம் என்ற தலத்திலே அவருக்கு திருமணம் நடைபெற்றது. அவ்வேளையிலே சம்பந்த பெருமான் அத்தலத்தில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானை வணங்கி திருவேந்திரத்தின் பெருமையை உலகிற்கு உணர்த்தும் வகையிலே காதலாகி என்று தொடங்கும் திருப்பதிகத்தை பாடியனார். அப்பதியம் நமச்சிவாய பதியம் என்று போற்றுகிறோம். இது ஒரு நமச்சிவாய பதியம். துஞ்சல் இல்லாத போதிலும் என்றது நமச்சிவாய பதியம். இதுவும் அதே நமச்சிவாய பதியம் தான். அப்போ பாருங்கள், இந்த சம்பந்த பெருமான் பல அற்புதங்களை எல்லாவற்றையும் புரிந்து பல்வேறு சமய பிரசாரம் எல்லாம் செய்து இறுதியாக அவரை எல்லோரும் கேட்கிறார்கள், திருமணம் செய்யவில்லையா? பெற்றோர்கள் ஒரு இடத்திலே திருமணம் பேசி அங்கே ஒழுங்குகள் நடைபெறுகிறது. அப்போ நடைபெற்று கொண்டிருக்கிற போது அவர் தன்னுடைய வாழ்நாள் முடிகின்ற ஒரு காலகட்டம் அவருக்கு வருகிறது. ஆகவே அந்த காலகட்டத்திலே அவர் அந்த திருமணம் செய்யும் வரைக்கும், அதாவது அவருடைய அந்த வாழ்நாள் முடிகின்ற காலகட்டம் மட்டுக்கும் அவர் இந்த சமயப்பணியெல்லாம் ஆற்றி தேவாரங்களை எல்லாம் பாடி பண்ணோடு பாடி பரவி இறைவனை வழிபட்ட வேளையில் அவர் திருமணம் செய்யவில்லை. இறுதியாகத்தான் திருமணம் செய்கிறார். இறுதி நிலையிலே தான் ஒரு இல்வாழ்வான் என்பான் எப்படி இல்வாழ்க்கையிலே ஈடுபட்டுத்தான் அவன் முத்தியடைவ வேண்டும் என்ற அந்த நீதிக்காக இவரும் அங்கே இறுதியிலே தான் அவர் திருமணம் செய்கின்றார். தன்னுடைய வேலைகளை எல்லாவற்றையும் முடித்து இறுதியாக அவர் திருமணம் செய்வதாக சொல்லப்படுது. அப்படியான அந்த திருமணம் தான் இங்கே நடைபெறுகின்றது. அந்த திருமணத்திலே வந்திருந்தவர்கள் எல்லோரும் அங்கே ஒரு சோதிப்புளம்பு என்று தோன்ற அந்த சோதிப்புளம்பிலே திருமணத்துக்கு வந்திருந்த அனைவரும் அதிலே புகும்படியாக செய்து தானும் மனைவியும் அந்த சோதிப்புளம்பில் புகுந்தார் என்று சொல்லப்படுகின்றது. அப்பொழுது பாடிய தேவாரம் தான் இங்கே சொல்லப்படுகிற காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்ற தேவாரம் இங்கே சொல்லப்படுகிறது. இது நமச்சிவாய பதியம். திருநெல்லூர் பெருமணம் என்ற இடத்திலே பாடப்படுகின்றது. பாருங்கள், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒரு வார்தமை நன்னறி குய்ப்பது வேதம் 4 மெப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று சொல்லுகிறார். மிகுந்த அன்புடன் மனம் கசிந்து உருகி கண்ணீர் பெருகி ஓதுபவர்கள். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, அப்படி கண்ணீர் மல்கி ஓதுபவர்களை நன்னறிக்கு உய்த்தருள்வதும் இந்த 4 வேதங்களும் உண்மைப்பொருளாக விளங்குவதுமாகி சர்வலோக நாயகனாகி சிவபெருமான் நாமாகிய இந்த நமச்சிவாய என்பதுதான் என்பதை சொல்லுகிறார். மிகுந்த அன்புடன் மனம் கசிந்து உருகி கண்ணீர் பெருக ஓதுபவர்களை, எதை ஓதுபவர்கள்? இந்த நமச்சிவாய என்ற அந்த 5 எழுத்தை ஓதுபவர்களுக்கு நன்னறிக்கு உய்த்தருளும் 4 வேதங்களிலும் உண்மைப்பொருளாக விளங்குவதும் சர்வலோக நாயகனாகிய சிவபெருமானின் நாமமாகிய நமச்சிவாய என்ற மந்திரம் எல்லாத்துக்கும் அது காக்கும். அப்படிதான் இங்கே காக்கின்ற. இப்பொழுது நாங்கள் 2 பாடல்களை நாங்கள் பார்த்திருக்கோம். திரும்பவும் இருக்கும் அந்த பாடல்கள் இருக்க திரும்பவும் பார்ப்போம். முதலாவது பாடல் துஞ்சல் இல்லாத பொழுதினும் நெஞ்சகன் நைந்து நினைவின் நாள் தோறும் வஞ்சகம் மற்ற அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. இந்த தேவாரங்களை பண்ணோடு பாடுகின்ற ஒரு பழக்கம் எல்லோருக்கும் வர வேண்டும். சும்மா வசனம் சொல்கிற மாதிரி சொல்லிடுறார். பண்ணோடு பாடுகின்ற போது தான் அதனுடைய இனிமை, அதனுடைய சந்தமெல்லாம் விளங்கி சரியாக இருக்கும்.
ஆகவே அதை பண்ணோடு பாட நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். அத்தோடு வாசிக்கிற போது பாடுகின்ற போது கருத்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். கருத்து விளங்கியும் பாட வேண்டும். அப்போ பாருங்க, துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினும் என்றைக்கு எங்களுக்கு கருத்து விளங்குது. நெஞ்சகன் நைந்து நினைமின் நாள் தோறும் வஞ்சகம் மற்ற அடி வாழ்த்த வந்த கூற்று, வாழ்த்த வந்த அந்த குற்றாகிய நமச்சிவாயம். அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே, அஞ்ச உதைத்தன என்று சொல்லுகிறார். அப்போ நாங்கள் அந்த தேவாரங்களை எழுதுகிற போதும் திருச்சிற்றம்பலம் முன்னுக்கும் முதலில் சொல்லுவோம், பிறகும் சொல்லுவோம். பாடுகின்ற போது எழுதுகின்ற போது அதைத்தான் நீங்கள் சொல்லுகிறார். அடுத்த பாடலையும் பாருங்க. காதலாகி கசிந்து கண்ணீர் நல்கி ஒரு வார்தமை நன்னறி குவிப்பது, நன்னறிக்கு உயிப்பது, வேதம் நாங்கினம் மெய்ப்பொருள் ஆவது, நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று சொல்லுகிறார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, அப்படி நாங்கள் எப்படி உருக வேண்டும் என்று மிகுந்த அன்போடு கசிந்து கண்ணீர் மல்கி உருகி பாட வேண்டும், உள்ளன்போடு பாட வேண்டும் என்றதை மிக அழகாக சொல்றார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓது வார்தமை நன்னறி, அப்படி ஓதுகின்றவர்களை நன்னறிக்கு கொண்டு செல்வது, வேத நாங்கினம் மெய்ப்பொருளாக, 4 வேதங்களிலும் மெய்ப்பொருளாக கூறப்படுகின்ற அந்த நாதன் சிவபெருமானுடைய நாமம் நமச்சிவாயவே என்று சொல்கிறார். அதுதான் நமச்சிவாய என்றும். அப்போ நமச்சிவாய பதிகத்திலே திருவந்தத்தினுடைய அந்த பெருமை பற்றி இங்கே ஞானசம்பந்தர் மிக அழகாக சொல்லுகின்ற விடயத்தை நாங்கள் இதிலே பார்த்தோம். இனி வினாக்களை பாருங்கள். பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. ஞானசம்பந்தர் நமது உபநயனத்தின் போது பாடிய திருப்பதிகத்தின் பெயர் என்ன? அப்பெயர் பெற்றமைக்கான காரணம். அவர் உபநயத்திலே பாடியது துஞ்சலன் துஞ்சல் இல்லாத போதினும் என்ன அந்த பாடிய திருப்பதிகம் இது. அதாவது நமச்சிவாய பதிகம்தான். அதனுடைய பெயர் பெற்றவைக்கு நமச்சிவாய என்ற அந்த மந்திரத்தினுடைய அந்த சிறப்பு அங்கே சொல்லப்படுகின்றது. அதிலே அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே என்று சொல்வதில் இருந்து அதில் ஒரு வரலாற்றுத்தன்மை அங்கே சொல்லுகிறது. வரலாற்று கதை எங்களுக்கு சொல்லப்படுகிறது. மார்க்கண்டேயருடைய கதையை அங்கே எடுத்து காட்டுகிறார். அந்த மார்க்கண்டேயருடைய கதை, மார்க்கண்டேயருக்கு எவ்வாறு வாழ்வு கொடுத்தார் என்றதை அங்கே சொல்லுகின்றார். அதுதான் அந்த ஒரு அப்பெயர் பெற்றமைக்கான காரணம். பஞ்சாட்சர மந்திரம் யாரிடமிருந்து யாரை காப்பாற்றிய? அங்கே யமனிடமிருந்து மார்க்கண்டேயரை காப்பாற்றிய. காதலாகி என்ற தேவாரம் பாடப்பட்ட சந்தர்ப்பம் அது அவருக்கு நல்லூர் திருநெல்லூர் திருமணம் என்ற இடத்திலே அவருக்கு திருமணம் பேசி திருமணம் நடைபெற்ற வேளை அவருடைய இறுதி காலம் அந்த நேரத்திலே பாடி. இத்தேவாரத்து நமச்சிவாய மந்திரத்தின் சிறப்புகளாக குறிப்பிடப்படுவது என்ன? வேத நான்கினம் மெய்ப்பொருளாவது, நாதன் நாமன் நமச்சிவாயவே என்று சொல்லுகின்ற அந்த சிறப்பு அங்கே பெறுகிறது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒரு வார்தமை நன்னறி குவிப்ப, நன்னறிக்கு கொண்டு செல்வது எது என்று சொன்னால் வேதன் 4 மெய்ப்பொருளாக கருதப்படுகிறது. வேதன் 4 மெய்ப்பொருளாக கூறப்படுகின்ற அந்த இறைவன் திருநாமம் என்று அங்கே சொல்லுகின்றார். அதை தான் இங்கே மிக அழகாக இந்த இடத்திலே இவ்வளவும் சொல்லப்படுகின்றது. இனி குளிச்செயற்பாடு தேவாரங்களை பண்ணோடு பாடுங்கள். அது குளிச்செயற்பாடு. அது வகுப்பறையில் நீங்கள் அவற்றை செய்ய வேண்டிய ஒரு சிறப்பு உங்களுக்கு இருக்கிறது. அடுத்தது பஞ்சாங்கத்தை பற்றி வருகின்றது. நாங்கள் 4வது பாடத்தை தொடர்ச்சியாக பார்ப்போமோ? ரைட். பஞ்சாங்கம் என்னென்னா, இது பஞ்சாங்கம் என்றது 5 வகையான அந்த நிலைப்பாடுகளை சொல்லுகின்றது தான் பஞ்சாங்கம். பஞ்சாங்கம் பார்க்கிறது எங்களுடைய தமிழருடைய பாரம்பரியமான பழக்கம். அங்கே 2 வகையான பஞ்சாங்கங்கள் எங்கள் மத்தியிலே உலாவி வருகின்றது. ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம், அடுத்தது திருக்கணித பஞ்சாங்கம் என்று 2 வகையான பஞ்சாங்கங்கள் இங்கே இருக்கின்றன. காலாகாலமாக
சுற்றி வந்தது இந்த வாக்கிய பஞ்சாங்கம் இரவுநாதையருடையது. பிறகுதான் இந்த திருக்கணித பஞ்சாங்கம் என்றும் ஒன்று உருவாகியது. ஆகவே இந்த பஞ்சாங்கத்தை சோதிடம் பார்ப்பவர்கள் இந்த பஞ்சாங்கத்தை பார்க்கின்ற ஒரு வளமை இருக்கின்றது. திருமண பொருத்தமாக இருந்தாலும் சரி, வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி, வேறு எங்களுடைய நற்காரியங்கள் எல்லாவற்றுக்கும், அதாவது எந்தெந்த நிகழ்வுகள் நல்ல நிகழ்வுகள் எல்லாம் வீடுகளில் நடக்குதோ எல்லாத்துக்கும் இந்த பஞ்சாங்கத்தை பார்த்து நல்ல நேரம் பார்த்து செய்கின்ற ஒரு வளமை இருக்கின்றது. பிறப்பு விழாவாக இருக்கிறது, இப்படி பல. அப்படி அந்த வகையிலே இந்த பஞ்சாங்கம் என்பது வானியல் அடிப்படையிலான கால அட்டவணை ஒன்று. இது ஒரு கால அட்டவணை. வானியல் அடிப்படை, வானத்திலே நிகழ்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் அடிப்படையாக கொண்டு இங்கே கணிக்கப்பட்டுதான் இந்த பஞ்சாங்கம். சாதாரண வாழ்க்கையோடும் சமயத்தோடும் சம்பந்தப்பட்ட விடயங்களை காலநிலைகளை அறிந்து கொள்வதற்கு சோதிட கணிப்பீடுகளுக்கு இந்துக்கள் பஞ்சாங்கத்தையே பயன்படுத்துகிறார். இந்து மக்களிடையே இது ஒரு காலாகாலமாக இருந்து வருகின்ற ஒரு வழக்கமாக இருந்து வருகிறது. இதுதான் பஞ்சாங்கம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நவீன கருவிகள் இல்லாத பண்டை காலத்தில், இப்போதான் நவீன கருவிகள் வந்துவிட்டனவே. ஆகவே அந்த காலத்திலே முனிவர்கள் தங்கள் ஞானத்தினாலே கிரகங்களின் போக்குகளை துல்லியமாக கணித்து கூறியிருக்கிறார். அத்தகைய வானியல் அறிவின் பெறுபேறுகள் ஒன்றுதான் பஞ்சாங்கம். பஞ்சாங்கம் என்ற சொல் 5 உறுப்புகளை 5 அங்கம் 5 உறுப்புகளை கொண்டது என்று பொருள்படும். இது இந்து பிரபலான கால அளவீட்டு அலகுகளான வாரம், திதி, நட்சத்திரம், கரணம், யோகம். இதான் 5 உறுப்புகள். வாரம், திதி, நட்சத்திரம், கரணம், யோகம் என்று 5மே இந்த அங்கங்கள். பஞ்சாங்கத்தினுடைய 5 அங்கங்கள் என்று சொன்னால் இந்த 5ஐயும் தான் குறிப்பிடுவார்கள். சரி, இப்போ வாரத்தை பார்ப்போம். வாரம் என்றால் என்ன? வாரம் என்பது ஞாயிறு முதல் சனி வரையிலான 7 தினங்களை கொண்டது வாரம். வாரம், கிழமை, உரிமை என்றெல்லாம் பொருள்படும் சொற்கள். ஞாயிற்றுக்கிழமை என்றால் ஞாயிற்றுக்கு ஞாயிறு, அதாவது சூரியனுக்குரிய நாள் என்று சொல்லுவார். அவ்வாறே சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனீஸ்வரன் ஆகிய கிரகங்களுக்குரிய நாட்கள் முறையே அங்கே செவ்வாய் சந்திரனுக்கு சொல்லப்படுது. ஆனால் ஞாயிறு அப்படியே அவ்வாறே சந்திரன் என்றதுக்கு திங்கக்கிழமை வருது, செவ்வாய் என்ற செவ்வாய்க்கிழமை வருது. சந்திரன் திங்கக்கிழமையில் வருகிறது, சந்திரன் திங்கக்கிழமையில் வருகிறது. செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில் வருகிறது. புதன் புதன்கிழமையில் வருகிறது. குரு என்றது வியாழக்கிழமை, சுக்கிரன் வெள்ளிக்கிழமை, சனீஸ்வரன் ஞாயிற்றுக்கிழமை. இப்படியாக நாங்கள் அந்த கிழமை ஒழுங்கையும் நாங்கள் பார்த்தால் அதன் ஒழுங்கு என்பதுதான் இங்கே வருகிறது. ஆகவே கிரகங்கள் என்று சொல்லுகின்ற போது இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனீஸ்வரன் என்றெல்லாம் தெரியும். அப்போ இதுதான் வாரம். அப்போ நாங்கள் வாரம் என்றது அதாவது கிழமை என்று சொல்லுகின்ற அந்த 7 நாட்களையும் நாங்கள் குறிப்போம். 7 நாட்கள் எப்படி அமைந்தது என்று இங்கே பார்க்கிறோம். இனி அடுத்த திதி. திதி என்று சொல்லுவது, திதி என்பது பூமியை சுற்றி வரும் சந்திரனின் சுற்றுப்பாதையின், திதி என்பது பூமியை சுற்றி வரும் சந்திரன் சுற்றுப்பாதையின் 30 சம பிரிவு ஒவ்வொன்றையும் சந்திரன் கடக்கு எடுக்கும் கால அளவை குறிக்கும். இதை மிக கவனமாக பார்க்க வேணும். திதி என்பது பூமியை சுற்றி வரும் சந்திரன் சுற்றுப்பாதை, பூமியை சந்திரன் சுற்றி வருகிற பாதையில் 30 சம பிரிவுகள், பாதையின் 30 சம பிரிவு ஒவ்வொன்றையும் சந்திரன் கடக்கு எடுக்கும் கால அளவை குறிப்பதுதான் திதி. அப்ப சந்திரனுடைய சுற்றுப்பாதையில் சுக்கிரபட்சம் அது வளர்புறை, அந்த சந்திரன் வளர்ந்து கொண்டு வார பகுதி. கிருஷ்ணபட்சம் தேய்புரை, அது தேய்ந்து கொண்டு போகிற பாதை. என்ன சம அளவுள்ள 2 பக்கங்களை கொண்டது. அமாவாசை பூர்ணை என்ற 2 வளர்புறையில் 14, தேய்புறையில் 14 திதிகள் 30.
அப்போ என்ன, இங்கே அமாவாசை பூரணை ரெண்டையும் சேர்த்து அங்கே 14 14 28 28 30 திதிகள் வருது. 30 திதிகள் எங்களுக்கு இருக்கின்றது. அப்போ திதிகளை பார்த்து நாங்கள் இப்பொழுது நட்சத்திரங்களை பார்க்க வேணும். ஆனால் நட்சத்திரங்களை நாங்கள் அடுத்த ஒரு வகுப்பிலே விரிவாக பார்ப்போம். இப்போ இதுவரையும் பார்த்தது திதியும் வாரமும் பார்த்துருக்கிறோம். வாரம் கிழமை அந்த 7 நாட்களையும் அந்த 7 கிரகங்களையும் நாங்கள் பார்த்தோம். இப்போ திதி என்று சொல்லுகிற போது சந்திரனுடைய அந்த சுற்றுவட்ட பாதையில் அங்கே அதில் சுக்லபட்சம் என்றது வளர்புறை பகுதியும் பிறகு கிருஷ்ணபட்சம் தேய்பிறை பகுதியுமாக இரண்டும் 14 நாட்கள் அங்கே வருகின்றது. அவற்றோடு அமாவாசை பூரணையை சேர்த்து 15 அந்த வளர்ப்புறை 15 தேய்பிறை 15 30. அந்த 30 திதிகள் அங்கே திதிகள் உங்களுக்கு தெரியும். அந்த பிரதமை துதியை இப்படியான வருகின்றவை தான் திதிகள். அவையில் 30 திதிகள் எங்களுடைய இதில் கலண்டரில் எல்லாம் இருக்கிறது. அதில் வடிவாக பார்க்கலாம். இதை நாங்கள் விரிவாக அடுத்த வகுப்பில் பார்ப்போம், தொடர்ச்சியாக பார்ப்போம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.